நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. வணக்கம் அன்பர்களே, நான் டாக்டர் சைதை ராஜா பேசுகிறேன். ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ என்ற புதிய சேனலில் இன்று முதல் வீடியோக்கள் வெளியிடுகிறோம். தங்களின் மேலான ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் இதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். இந்த வார ராசி பலனை இப்போது பார்க்கலாமா? 2/2/2025 முதல் 8/2/2025 வரை உள்ள கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த வார கிரகங்கள் இந்த கடக ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்று பார்த்தோமானால், சந்திர பகவான் ஆரம்பத்தில் இந்த வார ஆரம்பத்தில் 9ஆம் இடம், 10ஆம் இடம், பிறகு 11ஆம் இடம் நல்ல இடத்தில் சஞ்சாரம் செய்வதால், ராசிநாதன் நல்ல இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள். அதுலேயும் வார இறுதியில் குரு சந்திர யோகம் வேறு கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 9க்குடையவன் 11இல் இருந்தால் எல்லாமே ஒரு பாக்கியமாக நடக்கும். எது நடக்குமோ அது நீங்கள் போராடி ஜெயிக்க தேவையில்லை. ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சிம்மத்துக்கு சனி ஆகாது. அப்போ சிம்ம வீட்டை சனி பார்வையிடுகிறார் என்று சொன்னால், இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இப்பொழுது அஷ்டமத்து சனி போய்கொண்டிருக்கிறது. அதிலும் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக பேச வேண்டும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் வரலாம். கணவன் மனைவி இடையே கூட, வேலை பார்க்கும் இடத்தில், தொழில் செய்யும் இடத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பழகுங்க, சூதனமாக நடந்துக்குங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை சனி பார்த்தால் வாக்கினால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை. ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வருமானா வராது. எதிர்பார்ப்பீங்க, கைக்கு வராது. ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியது கைக்கு உடனே கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இருந்த போதிலும் தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இளைய சகோதரிகள் உங்களுக்கு ஆர்வமுடன் முன்வந்து உதவுவார்கள். உங்களுடைய நடவடிக்கைகள், எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் உச்ச நிலை பெறுகிறார். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தேடித்தரும். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அல்லது 4 வீலரே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வீடு வாங்க, மனை வாங்க கூட நீங்கள் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அந்த முயற்சி நன்மையில் முடியும். 5ஆம் இடத்தை குருவும் பார்க்கிறார், சனி பகவானும் பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் வலு கூடுகிறது. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறும். பிள்ளைகளால் முன்னேற்றம், பிள்ளைகளால் நல்ல ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு தருணம், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. என்னதான் நீங்கள் அஷ்டமத்து சனி நடந்தாலும் கூட ஒரு சந்தோஷத்துக்கு அளவு இருக்காது. கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு இருந்து, அதாவது சூரியன் 2க்குடையவன் 7இல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால்
வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், அவங்களால ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் நண்பர்களால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லும். அஷ்டமத்து சனி இருக்கிறதால சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், நண்பர்கள் வட்டாரம், உறவினர்கள் வட்டாரம், அக்கம் பக்கம் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பழகுங்க. நீங்கள் சிவனேன்னு இருந்தாலும் வம்பு தேடிட்டு வரும். அதனால் நீங்கள் ஒரு சொல்ல விட்டுட்டு பெரிய பிரச்சனையில் மாட்டக்கூடிய நிலை வரும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி உங்களுக்கு 4க்குடையவன் 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 9க்குடையவன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். பாக்கியமான ஒரு சூழல். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. ஆனால் எது எப்படி இருந்த போதிலும் இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அதிகமான ஒரு முயற்சி தேவைப்படுகிறது. அதிக உழைப்பை சிந்த வேண்டி இருக்கும். அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் பார்க்குற இடத்துல கூட மேலாமினிக்கியாக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக அமையும். மற்றபடி உங்களுக்கு 9க்குடையவன் 12இல் இருக்கிறார். தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. தந்தை சில நேரங்களில் வெளியூர் பயணம் மேற்கொள்வார். அதனால் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. குரு சந்திர யோகம் ஏற்படுவதால் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தாலும் தோல்வி என்பது நிச்சயமாக இல்லை. வெற்றியை காணக்கூடிய தருணம். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். பணப்புழக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் லாபஸ்தானத்தில் குரு இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வரவேண்டிய காசு பணம் உங்களுக்கு காலதாமதமாக வந்து சேரும். ஆனால் கொடுக்க வேண்டியது மின்னல் வேகத்தில் உடனே கொடுத்தா தான் ஆச்சு அப்படிம்பாங்க. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் 7ஆம் வீட்டு அதிபதி 8இல் இருந்தாலும் கூட வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள். நண்பர்கள் கூட உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். இருந்த போதிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இந்த வாரம் இந்த கடக ராசியில் பிறந்தவர்கள் அஷ்டமத்து சனி இருப்பதால் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 12இல் இருக்கிறார். வருமானம் வந்தாலும் அந்த வரக்கூடிய தொழிலோ இல்லை வருமானம் வந்தாலும் அந்த மேற்கொண்டு அந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. தொழில் மூலம் உங்களுக்கு இன்னும் கடன் வாங்கி தொழிலில் போடுவீங்க. தொழிலால் கடன்கள் ஏற்படக்கூடிய தருணம். இருந்த போதிலும் அது நன்மையே செய்யும் என்று சொன்னால் மிகையாகாது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் இல்லை. மொத்தத்தில் கடகராசி அன்பர்கள் விழிப்புணர்ச்சியோடு